கடவுள்களின் பெயரால் வாக்கு கேட்கும் பிரதமர் மோடிக்கு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன் வணக்கம். இந்த மனு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இது தொடர்பாக வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோன்ஸ்லே தாக்கல் செய்த பொதுநல மனுவில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்து சீக்கிய கடவுள்கள் பெயரை பயன்படுத்தியும் வழிபாட்டு உரிமை சட்டத்தை கூறியும் வாக்கு சேகரித்துள்ளதாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் பேசியுள்ளார். மத்திய அரசின் விமானங்களில் நாடு முழுவதும் பயணித்து இது போன்ற விதிமுறைகளில் பிரதமர் ஈடுபடுகிறார். எனவே பிரதமரின் தேர்தல் பரப்புரை வாக்காளர்கள் மத்தியில் வெறுப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது என்றும் தேர்தல் நடத்தை விதிகளின்படி பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்கவும் பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்து எந்த ஒரு தேர்தலிலும் 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட தடை விதிக்க கோரியும் அளித்த தேர்தல் ஆணையத்தில் அளித்த புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும் என கூறியிருக்கிறார். இந்த பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா விசாரித்தார். பிரதமரின் பரப்புரையை ஒற்றுமை சீர்குலைக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸில் தேர்தல் நடத்தை விதியை மீறியவரின் பெயர் இல்லை என மனுதாரரும் வழக்கறிஞருமான ஆனந்த் எஸ் ஜோன்ஸ்லே வாதிட்டார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் அளித்த புகார் நிலுவையில் உள்ளதை நீதிபதி சச்சின் தத்தா குறிப்பிட்ட போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான சித்தாந்த் குமார் பிரதமர் ஏப்ரல் 21ஆம் தேதி பரப்புரைக்கு பின் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்தார். இதுபோன்ற புகார் மனுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நாள்தோறும் வருகின்றன. மனுதாரரின் புகார் மனு தேர்தல் ஆணையத்தில் பரிசீலனையில் உள்ளது என்றும் சட்டப்படி உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் கடவுள்களின் பெயரால் வாக்கு கேட்கும் பிரதமர் மோடிக்கு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய அந்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.